கர்நாடகான்னு ஒரு தனி மாநிலம் உருவாயிடுச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புல கர்நாடகத்துக்கு மட்டும்தான், கன்னடர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்க முடிஞ்சது. 100% அரசு வேலைக்கு அது உறுதி செய்யப்படுது. பின்னாடி ஆந்திரால, அதுபோல கேரளால, இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல இது கருந்துச்சு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கணும்ல. ஆமா, நடக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. 1972ல அந்த முதலமைச்சர் அந்த கருணாநிதி அவரோட மேற்பார்வையில சட்டநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி தலைமையில சட்டநாதன் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு அமைச்சாங்க. அவங்களும் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் தயார் செஞ்சு ஒரு 300 பக்க அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த 300 பக்க அறிக்கையை கருணாநிதி அவர்கள் மாறி மாறி வீட்டுல உட்காந்து திருப்பி பார்க்க, நீங்க நம்ப மாட்டீங்க, ராத்திரி முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. 300 பக்கத்தை படிக்க கருணாநிதிக்கு ராத்திரி முழுக்க தேவைப்படும் நினைக்கிறீங்களா? அவர் என்ன தேடினார்னா, அவருடைய சமூகமான இசை சின்ன மேளம் அப்படின்னு சொல்லி இசை வேளாள்னு வச்சிருக்காருல, அப்படி ஒரு பேரை அந்த பட்டியல்ல வரல. அப்பதான் அவர் உணர்றாரு, ஓ, தமிழ் சமூகத்தை கணக்கெடுத்தா நம்ம சமூகம் வராது பாருங்க, தெரியாம தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை அப்படியே கடப்புல போட்டார். இன்னை வரைக்கும் தமிழ் சமூகங்கள்னா எதெல்லாம் எந்தெந்த சமூகம் கலந்துருக்குது அப்படிங்கிற பட்டியல இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டுல வெளியில பட. அதனாலதான் ஒரு கேள்வி எழுது, யார் தமிழர்? உண்மையிலே யார் தமிழர்? அப்போ தமிழை தாய்மொழியா கொண்டவர் தமிழர். நீங்க யார் தெலுங்குன்னு கேட்டா என்ன பொருள் சொல்லுங்க? யார் இந்தியன்னு கேட்டா, இல்ல யார் வெளிநாட்டுல ஒரு நாட்டு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த நாட்டுல பிறந்து அந்த மொழியை தாய்மொழியா